பாஜகவோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்து விட்டீர்களே, அமித்ஷாவிடம் அடமானம் வைத்து விட்டீர்களே அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். அமித்ஷாவே தானே இந்த கூட்டணியை அறிவிச்சாரு. இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் தான் தலைவர் என்பதையும் அமித்ஷாவே தானே உறுதி செய்தாரு. தொடர்ந்து இது போல பாஜகவை இழுப்பது சரியா அப்படிங்கிறதையும் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி ஆட்சி என்கின்ற விவாதம் தொடர்ந்து எழறதை பார்க்கிறோம். அதற்கான சூழல் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல எழுந்திருக்கிறதுங்கிறதையும் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றாங்க. அப்படி ஒரு சூழல் தான் நிலவுதா? எடப்பாடி பாஜக கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்தவரையும் அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் மட்டும்தான் அதில் தெளிவாக இருக்கிறார். கூட்டணி ஆட்சியான்னு கேட்டால் கூட்டணி ஆட்சிங்குவார். எடப்பாடி தலைமையிலான ஆட்சிங்கிறத நயினார் சொல்வார். அண்ணாமலை பாஜக ஆட்சி தான் சொல்வார். அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சிங்குவார். இவர் கூட்டணி கமா ஆட்சி அப்படின்னு எடப்பாடி சொல்வார். இது அவங்க ஒரு பக்கம் முடிவுக்கு வரட்டும். ஆனால் நம்ம கருத்தியலாக அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் இது ஒரு ஜனநாயகபூர்வமானது, இது ஒரு சமூக நீதி பேசுகின்ற திராவிட கட்சிகள் தரணும், இது எல்லாருக்குமான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இது பரப்பப்படுது இல்லைங்களா? கூட்டணி ஆட்சிக்கான தேவை அவசியம் இரண்டுமே தமிழ்நாட்டில் இல்லை. இதற்கு முன்பும் இல்லை, இதற்கு அப்புறமும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக இந்த 2026 அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு வந்து கர்நாடகா கிடையாது, தமிழ்நாடு வந்து வட இந்தியா கிடையாது. இங்கே வந்து அவருக்கு கூட சொன்னார், இங்கே கூட கன்னடர்கள் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு. இது வந்து தமிழர்கள் இருக்கிற பகுதி தான். இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லோருமே தமிழர்கள்ங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் ஒரு தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் வித்தியாசம் பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ இதே கர்நாடகான்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடகாவில் ஏன் ஆட்சி வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்லாம் கர்நாடகாவில் அடிக்கடி வரும், ஆனால் ஆட்சி நிலைக்காது. 5 வருடம் கர்நாடகாவில் ஆட்சி இருந்ததே கடந்த சித்தராமையா ஆட்சி இப்போ நடக்கிறது தான். இவர் தேவகவுடா தலைமையில் பண்ணுவாங்க, ஆனால் ஆட்சி நிலைக்காது. காரணம் கூட்டணி ஆட்சி. நீங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக சக்தியான கூட்டணி ஆட்சி நிலவுதுங்கிறீங்க. கூட்டணி ஆட்சியான கர்நாடகாவில் ஏன் நடக்க மாட்டேங்குது? காரணம் அங்கே மராத்தியர்கள் அதிகம், தமிழர்கள் அதிகம், மலையாளிகள் அதிகம், தெலுங்கர்கள் அதிகம். அப்பேற்பட்ட கன்னடர்களுக்கு இணையாக பிற மொழி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி மாநில பிரச்சனைகளை அங்கே முக்கியத்துவப்படுத்த முடியல. தேசிய கட்சிகளும் அங்கே இது பண்ணுது, தேவகவுடா கட்சியும் அங்கே இது பண்ணுது. அங்கே ஒரு உறுதித்தன்மையான ஆட்சியை அங்கே வர முடியல. அதுக்கு கர்நாடகாவினுடைய அந்த பொலிட்டிக்கல் பேட்டர்னும் அப்படி இருக்குது, ஜியாகிரபி பேட்டர்னும் இருக்குது. தமிழ்நாடு அப்படி கிடையாது. உங்களுக்கு தர்மபுரியிலிருந்து கன்னியாகுமரி, அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டை, சிவகங்கை, இளையாங்குடி எல்லா இடத்துலையும் மேக்சிமம் தமிழர்கள் தாங்க இருக்கிறாங்க. பார்டரில் ஓசூர் இதில் கொஞ்சம் கன்னட மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்க. கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், இளவங்கோடில் மலையாளிகள் இருப்பாங்க. பட் அது ஒன்றும் பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து தமிழர் அல்லாதவருடைய அரசியலை பாதிக்குது, தமிழர் அல்லாதவர் இங்கே பாதிக்கிறாங்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இதை வந்து கூட்டாட்சி கூட்டணி ஆட்சியோட மத்திய அரசியல் இருக்க அங்க வைப்பதோட நம்ம ஒப்பிட வேணான்னு பார்க்குறேன். இன்னொன்று இது ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக என்னைக்கு இங்கே வந்து இந்த தேசிய கட்சிகளுக்கு அதிக சீட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாலே இளைய பெருமாள் கலைஞருடைய அந்த 80 நிகழ்வு நமக்கு உதாரணமாக இருக்குது. 1980 எம்ஜிஆர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு, திமுக அவ்வளோ பெரிய வெற்றியை சந்திச்சிச்சு. ஆனால் அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி திமுகவுக்கு. காரணம் என்ன? எம்பி சுப்பிரமணியமும் கலைஞரும் பாதிக்கு பாதி நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன நிகழ்வுலேயே திமுகவும் அவுட்டு, காங்கிரஸும் அவுட்டு. 2வது முறையாக எம்ஜிஆர் வந்துட்டார். இது தமிழ்நாட்டு நிகழ்வு. அதனால காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட்டுன்னு சொன்னதுக்கு 80 என்ன பெரிய அடி விழுந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறு இல்ல முடிச்சிடறேன். இல்ல எனக்கு 7:43 தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதுவே நண்பர்கள் எல்லாரும் பேசினாங்க. இருங்க நான் சொல்றேங்க, நான் வந்து திமுக அவங்க அரசியலுக்குள்ள பேசட்டும், நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்காண்டி சொல்றேன். அதே போல 2006 அப்படி வாய்ப்பு கிடைத்தது போது பாமகவும் டிமாண்ட் பண்ணல, காங்கிரஸும் டிமாண்ட் பண்ணல. அது நீங்க கலைஞரோட ராஜதந்திரம்னு சொல்லுங்க, இல்ல அவங்களுக்கு அந்த நேரத்தில் வேற தேவைகள் இருந்திருக்கலாம், ஆனா வரல. ஆனா ஈவி.கே.எஸ். இளங்கோவன் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் திமுக நோக்கி கேட்டாங்க கூட்டணி ஆட்சின்னு, ஆனா அப்பயே வரல. அதே போல 2011 தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சின்னு முடிவாகி 63 சீட்டு காங்கிரஸ் வாங்கின போது திமுக கூட்டணி தோல்வியை சந்தித்தது. அதனால இது கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சின்னு பேசினா அது படுதோல்வியில் தான் முடியுங்கிறது தமிழ்நாட்டில் தெரியும். அப்புறம் கூட்டணி ஆட்சிங்கிறது பலவீனமாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் கேட்கின்ற ஒரு விஷயம். அதனால் அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்கும்போதே அங்கே ஏதோ இப்போ பிரச்சனை இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே திமுக ஒரு 5 கட்சி பிடியோட ஆட்சி செய்யணும், அதிமுக ஒரு 3 கட்சியோ அப்படி சேர்த்து கொடுக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நினச்சதில்லை.
அதனால இதை ஏதோ ஒரு சமூக நீதியோட இணைத்து பேசுவது என்பது அது பொருத்தமா இருக்காது. அது மட்டும் இல்லை, நான் தெரியாம கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக தனித்து ஆட்சி அமைக்குது, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்குது. என்ன இந்த தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கோரிக்கை? சமூக நீதி கோரிக்கை. பிரச்சனையே எங்களுக்கு டெல்லி தாங்க, தமிழனுக்கு பிரச்சனையே டெல்லி தான். அந்த டெல்லியை நோக்கி கலைஞர் கேள்வி கேட்கிறாரா, ஜெயலலிதா கேள்வி கேட்டாங்களா? அதுதான் எங்களுக்கு தேவை. அதை இன்னைக்கு திமுக கேட்குது, ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாங்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 5 கட்சி பிடியோட திமுக ஆட்சி செய்யணும், அதிமுக ஆட்சி செய்யணும்னு எதிர்பார்த்ததே கிடையாது. டெல்லியை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு பிரச்சனை எப்போ தெரியுமா வரும்? நீங்க சொன்ன கூட்டணி ஆட்சி வரும்போது தான். காங்கிரஸோட திமுக கூட்டணி இருக்கு, எல்லா விதத்திலையும் 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில காங்கிரஸ் திமுக ஒரே கோரிக்கையா? ஈழ பிரச்சனையா ஆதரிக்கிற கட்சி திமுக, சிபிஎம் காங்கிரஸ் அதே நிலைப்பாடா? கிடையாது. இந்த நிகழ்வுகளை வச்சு உடனே கூட்டணி உடையதான்னு கேட்காதீங்க. திமுகவுக்கும் தேசிய கட்சிக்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு. தேசிய கட்சி எதிர்த்து உருவான கட்சி தான் திராவிட கட்சி. இன்னைக்கு இந்துத்துவ எதிர்ப்புல, பாஜக எதிர்ப்புல திமுக கூட்டணி உறுதியா இருக்கு, காங்கிரஸ் உறுதியா இருக்கு, சிபிஐ உறுதியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திமுக விடுதலை சிறுத்தைகள் தான் 100க்கு 100 விழுக்காடு ஒரே கருத்து உண்டு. ஈழ பிரச்சனை, தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, பெரியார் அம்பேத்கர்னு விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் திமுகவோட 100%. மற்ற கட்சிகளுடன் 1 விழுக்காடு 2 விழுக்காடு வித்தியாசம் இருக்கு. நீங்க கூட்டணி கட்சின்னு வந்தீங்கன்னா முல்லை பெரியார்ல சட்டசபையில் என்ன முடிவு எடுப்பீங்க? பேரறிவாளன் 7 தமிழர் விடுதலையில் திமுக நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சுலாம் பிரச்சனை வரும். தேவையில்லாத உறுதித்தன்மை இல்லாத நிலை சட்டசபைக்கு வரும். இதுவரை அப்படி வந்ததே இல்லையே, இதுவரையும் தமிழ்நாட்டில் வந்ததே இல்லையே. காரணம் என்ன? திமுக தனித்து முடிவெடுத்தது, அதிமுக தனித்து. அதனால இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்னால தமிழ்நாடு வளம் பெறுங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் காங்கிரஸ் சிபிஎம் மாதிரி கட்சிகளை கூட்டணியில் இருந்தாலே பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா எவ்வளவு காமெடியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும். நான் இத்தனைக்கு முற்போக்கு கட்சிகளை வச்சிருக்கேன். நான் பெரிதும் மதிக்கின்ற முற்போக்கு விழுமியங்களை கொண்ட அமைப்புகள் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலே இங்க உள்ள தமிழ்நாட்டின் தன்மை பாதிக்கும். தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக, தமிழர்களின் பிரதிநிதியாக நான் பயப்படுறேன். ஏன்னா அதிமுக திமுக எங்க தமிழர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லாத்தையும் விட இந்தியாவில் சிறந்த மாநிலமா இந்த 2 திராவிட கட்சிகளும் கொண்டு வந்திருக்கு. அதனால எங்களுக்கு பிரச்சனையே டெல்லி தாங்க. அண்ணா காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து எங்க பிரச்சனையே டெல்லி தான். டெல்லி நிதி தர மாட்டேங்குது, டெல்லி தமிழனை ஒதுக்குது, டெல்லி தமிழை ஒதுக்குது, சமஸ்கிருதத்தை கொண்டு வருது. எங்களுக்கு டெல்லியே எதிர்க்கணும், அதுக்கு நாங்கள் தனித்து நின்றே பண்றோம். அதை செய்யலைன்னா அதை தட்டி கேட்க எதிர்கட்சியான அதிமுகவோ திமுகவோ இருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய போக்கா இருக்கு. இன்னைக்கு வளர்ந்து, இன்னைக்கு நெகிழ்ந்து, இன்னைக்கு டெல்லி பார்த்து பதறுகின்ற நிலையில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் கூட்டணி ஆட்சி இல்லாம திமுக அதிமுக கையில் முழுமையாக இந்த அரை நூற்றாண்டு காலம் இருந்ததுதான் காரணம். ஓகே, இவர் ரமேஷ் குறுக்கிட்டு விரும்பினாரு, கேள்வி எழுப்ப. அதாவது நண்பர் ஜியோ சகாப்தன் அவர்கள் 1980 பத்திரிகையாளராக இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. நான் பத்திரிகையாளர் போது அப்ப நான் 1980 தேர்தலை களத்தில் இருந்து பார்த்த செய்தியாளர். ஆகவே நீங்க போற போக்குல எம்பி சுப்பிரமணியன் சொன்னாரு ஜனங்க நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த தேர்தல் முடிவு திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவெற்றியை பெற்றுவிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் ஏன் தோற்றது? களத்தில் நான் இருந்திருக்கேன். எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை மக்கள் முன் வைத்தார். 77 அபரிவிதமான வெற்றியை பெற்ற எம்ஜிஆர், கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெற்றியை பெற்ற எம்ஜிஆர் என் ஆட்சியை ஏன் கலைத்தார்கள் என்ற கேள்வியை கேட்டார். அது தமிழ்நாட்டு வாக்காளர்களின் மனசாட்சியை உலுக்கியது. அதுதான் காரணமே தவிர 110 112 பிரிச்சு காரணம் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மூல காரணம், கூட்டணி ஆட்சி அல்ல. கூட்டணி ஆட்சி மக்கள் நிராகரிக்கவில்லை. எம்ஜிஆர் எழுப்பிய கேள்வி மிக வலிமையான. திமுக காரங்களா அப்ப விமர்சனம் வச்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாமலா இருக்காது. எம்பி கலைஞருக்கு அவர் வாழப்பாடி 112 இந்த விமர்சனங்கள் நல்லாவே தெரியும். அப்போது பிரித்துக் கொண்ட அந்த சீட் அரேஞ்ச்மென்ட்டை மக்கள் ஏற்கவில்லை என்பது திரிவுவாதம். அந்த காலகட்டத்துல ஒரு பாயிண்ட்னு சொல்றாரு. அது ஒரு பாயிண்டே அல்ல, அது ஒரு பாயிண்டே அல்ல. எம்ஜிஆர் ஆட்சி திமுக கொடுத்த உங்க கருத்தை ஏற்கிறேன். ஓகே சார், பாயிண்ட் வெச்சிட்டீங்க. ஐ காட் யுவர் பாயிண்ட். அந்த கூற்று உண்மைதான். நான் என்ன தவறு செய்தேன், ஆட்சியை கலைச்சீங்கன்னு எம்ஜிஆர் கேட்டது உண்மைதான். அது மக்கள் மத்தியில உருவாக்குச்சு, நான் அதை மறுக்கல. ஆனால் எம்பி சுப்பிரமணியன் இயல்பாகவே ஒரு கலைஞர் எதிர்ப்பாளர், வாழப்பாடி ராமமூர்த்தி ஆதரவாளர், சம்பத் ஆதரவாளர், இந்த அரசியல்லாம் இருந்தது. இதெல்லாம் நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் வெளியிருக்கிறாரு. அன்றைக்கு அது முடிவை மாற்றவில்லை என்கிறேன். ஒரு முக்கியமான அரசியல். இங்க அதுக்கு முன்னாடி வரை இளைய பெருமாள், இங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இளைய பெருமாள் இருந்தார். அவர் கலைஞரின் இனிய நண்பர். எம்பி சுப்பிரமணியன் வந்த போது ஒரு மனக்கசப்பு வந்தது. எம்பி சுப்பிரமணியன் எம்ஜிஆர் உடைய ஆதரவாளர் அப்படின்னா திமுக காரங்க நீங்க 80 பிரச்சாரத்துல பேசினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயா, நீங்க எல்லாம் பத்திரிகையாளர். அதனால இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவும் நடந்தது. நீங்க சொன்ன கான்செப்டும்
ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.